எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கண்ணம்மாஸ் விலாகில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, புரோட்டீன் நிறைந்த லட்டு தாங்க. எண்ணெய் தேவையில்லை, கடலை மாவு தேவையில்லை. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். அந்தளவுக்கு டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். குழந்தைகள விரும்பி சாப்பிடுவாங்க. உடனே செஞ்சு கெஸ்ட்டெல்லாம் வந்துட்டாங்களா, தீபாவளி ஸ்பெஷலாக உடனே லட்டு செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்து அசத்துங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். பார்க்கும்போதே கலர்ஃபுல்லாக பயங்கரமாக இருக்குல்ல. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடலைப்பருப்பில் தாங்க நம்ம செய்ய போகிறோம். கடலைப்பருப்பு 1 டம்ளர், அதை நல்லா கழுவி சுத்தமாக எடுத்துக்கிடலாம். ஒரு 2, 3 தடவை கழுவிக்கிடலாம். கழுவி குக்கரில் சேர்த்துக்கிடலாம். வேக வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். தண்ணி ஒரு 1 1/4 டம்ளர் ஊற்றிக்கிடலாம். பருப்பு எடுத்தோம் இல்லையா, அதே டம்ளரில் 1 1/4 டம்ளர் ஊற்றினோம்னா கரெக்டாக இருக்கும். நம்ம தண்ணி எக்ஸ்ட்ரா வச்சு வடித்து வேஸ்ட்டாக கீழே ஊற்றக்கூடாதுங்க. உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிடலாம். சேர்க்கும்போது அந்த இனிப்பு எல்லாமே எடுத்து கொடுக்கும். தண்ணி எக்ஸ்ட்ரா வச்சு கீழே ஊற்றிட்டோம்னா அந்த சத்து எல்லாமே போயிடும். அதனால் கரெக்டாக அளவாக வச்சு பக்குவமாக இறக்கிடலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நல்லா 3/4 பதத்துக்கு நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், குலையக்கூடாது பருப்பு. இந்த பக்குவத்தில் தான் இருக்கணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நான் வேக வச்சேன். ஒரு 4 விசில் விட்டவும் கரெக்டாக இருந்துச்சுங்க. இப்போது கிண்ணத்தில் வச்சு அப்படி ஆற வச்சுக்கலாம். ஃபேன் காற்றுல கொஞ்சம் நேரம் ஆறிடுச்சுன்னா நல்லா பொலன்னு உதிரும். பாருங்கள், இந்த பக்கம் தான் இருக்கணும். அப்படியே நசுக்குனா அப்படியே லேசாக நசுக்குது பாருங்கள். போதும், இது வேகும். இந்த பக்குவத்தில் தான் வேக வைக்கணும். ரொம்ப குலைவாக வேக வச்சா நம்ம மிக்சியில் அரைக்கும்போது கொலன்னு ஆயிரும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. பொலன்னு உதிருது பார்த்தீங்களா? இப்படி தான் இருக்கணும். மிக்சி ஜாரில் சேர்த்து பல்சல் மோடில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, நல்லாயிருக்கும். 2 நாள் 3 நாள் வரைக்கும் கூட வச்சு சாப்பிட்டுக்கரலாம். பாருங்கள், இந்த மாதிரி உதிரியாக இருக்கணும். ரொம்ப குருணையாக அரைக்கக்கூடாது. கொஞ்சம் நார்மலாக அரைச்சாலே போதும். இப்போ தனியாக பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கலாம். இப்போது வெல்லம் காய்ச்சி எடுத்துக்கலாம். நான் வெல்லம் தான் எடுத்திருக்கேன். 1 டம்ளர் பருப்பு எவ்வளோ எடுத்துருக்குமோ அதே டம்ளர் 1 டம்ளர் போதுங்க. இனிப்பு ரொம்பவே வேண்டாம். 3/4 டம்ளர் தண்ணி. நல்லா வெல்லமெல்லாம் கரையட்டும். வெல்லப்பாகு பதம் தேவையில்லை. கையில் தொட்டு பார்த்தா பிசுபிசுப்பு தன்மை வந்தாலே போதும். அந்தளவு இருந்தாலேவும் நம்ம அந்த பருப்பு மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம போட்டுக்கரலாம். பிசுபிசுப்பு தன்மை வந்துருச்சு பாருங்கள். இந்தளவு பிசுபிசுப்பு தன்மை இருந்தாலே போதும். குழந்தைகளுக்கும் நல்லா புரோட்டீன் நிறைந்த கடலை பருப்புங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க தீபாவளிக்கு ஸ்பெஷலாக. இப்போ அந்த பாகில் ஊற்றிக்கிடலாம். போட்டு நம்ம அப்படியே கிண்டிக்கிடலாங்க. இந்த வெள்ளைப்பாவுக்கும் நம்ம இந்த பருப்புக்கும் கரெக்டாக இருந்துச்சு அளவு எல்லாமே. அப்படியே நல்லா கலந்து விட்டு அப்படியே ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படியே அடுப்புலேயே வச்சு விட்டுறலாம். கொஞ்சம் நேரம் இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். நல்லா எல்லாமே ஃபுல்லாக கலந்து விட்டுக்கரலாம். லட்டு கொஞ்சம் வித்தியாசமாக நல்லா டேஸ்ட்டாக உடனடியாக நம்ம செஞ்சிடலாங்க. குழந்தைகளுக்கெல்லாம் டக்குன்னு கேட்டாங்கன்னா ஸ்கூல் விட்டு வர டயத்தில் அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம். ஏலக்காய் ஒரு 2 தட்டி அப்படியே சேர்த்துக்கரலாம். நசுக்கி கல்லில் நசுக்கி சேர்த்து அப்படியே நல்லா அப்படியே கலந்து விட்டுக்கரலாம். அப்படியே அந்த சூடுலேயே கொஞ்சம் நேரம் இருந்துச்சுன்னா அப்படியே சரியாக போயிடும். ஸ்டவ் இன்னும் ஆஃப் பண்ணலை. அப்படியே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். அந்த வெள்ளைப்பாகு எல்லாமேவும் கரெக்டாக பதமாக வந்துருச்சு பாருங்கள். லட்டு பிடிக்க கரெக்டான பக்குவம். இப்போ நெய், முந்திரி பருப்பு, திராட்சை நெய்யில் வறுத்து அப்படியே சேர்த்துக்கரலாம். நெய்யோ 2 ஸ்பூன் 2.5 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேங்க. இப்போ முந்திரி, திராட்சை, கருப்பு திராட்சை தான் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை சேர்த்துக்கரலாம். நல்லா பொரிஞ்சு வரவும் நம்ம அந்த லட்டு இதில் சேர்த்துக்கரலாம். நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே நம்ம உருண்டை பிடிக்க வேண்டியதாங்க. அருமையான நமக்கு மோத்திச்சூர் லட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய், கடலை மாவு எதுவுமே தேவையில்லை. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நமக்கு தீபாவளி ஸ்பெஷல் லட்டு செஞ்சிடலாம். நல்லா இப்படி கரண்டியில் நல்லா கலந்து அப்படியேவும் விட்டோம்னா அந்த நெய் எல்லாமே ஃபுல்லாக கலந்துரும். பார்க்கும்போதே நல்லா இருக்குல்ல. நம்ம கலரு எதுவுமே சேர்க்கலை. இந்த வெல்லம் கலரும் அந்த கடலைப்பருப்பு கலரும் தாங்க. பார்க்கும்போதே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியும்னு தெரியல.
எங்கள் பசங்க மாமாலாம் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சூடு அப்படியே உருண்டை பிடிக்க முடியலைங்க. அவ்வளோ சூடாக இருந்துச்சு. அப்படியே கையாலேயே நல்லா கலந்து விட்டுக்கரலாம். நான் இந்த மாதிரி அடிக்கடி செஞ்சுக்கிருவேன். டக்குன்னு லட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா செஞ்சுருவேங்க. சூடு அப்படியேவும் உருண்டை பிடிக்க முடியல. அவ்வளோ சூடாக இருந்துச்சு. சரி கொஞ்சம் ஆரம் பிடிக்கலாம்னா டக்குன்னு சரி சூடோட பிடிச்சி வச்சிடலாம்னு உருண்டை பிடிச்சி வச்சுங்க. இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிகிட்டே நம்ம சொந்தங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. அருமையான மோத்திச்சூர் லட்டு ரெடி ஆயிடுச்சு. உங்கள் குழந்தைகளுக்கு தீபாவளி ஸ்பெஷலாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து அசத்துங்க. 9 லட்டு வந்துச்சுங்க ஒரு டம்ளருக்கு. கடையில் வாங்கினா நம்ம எவ்வளோ ரேட் கொடுத்து வாங்குவோம் பாருங்கள். சூப்பரான லட்டு அப்படியே பிச்சு சாப்பிடும்போது நல்லா அருமையாக இருந்துச்சு. சாஃப்டாக மெதுவாக. வீடியோ பிடிச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். பாய். நன்றி வணக்கம். வாங்க சாப்பிட்லாம்.